இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரோட் சைட் காளான் தான் செய்ய போகிறோம். ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து பட்டன் மஷ்ரூம் இதை வந்து 4 பீசஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம வந்து கறி லீஃப் எடுத்துடும். அப்புறம் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இதோட சால்ட் அவ்வளோதான். முதல்ல நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் மஷ்ரூமை. அதுக்கு மஷ்ரூமை போட்டுட்டு இப்போ இதோட வந்து நம்ம கறி லீஃப்ஸையும் கட் பண்ணிக்கணும். கறி லீஃப்ஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான சால்ட், அப்புறம் சால்ட், சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். ரொம்ப உரப்பு போட போகிறதில்ல. அதோட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். நல்லா போட்டு அதுக்கு வச்சுருங்க. இதோட கொஞ்சம் பெப்பர் பவுடரும் அதை போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விசிறிக்கு. ஓகே, இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். ஹீட் ஆகிருக்கும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி. இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு பெசரி வச்ச இந்த மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ணி. ரெண்டு பேட்சாக போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் போட்டு இன்னொரு பேட்சில் போட்டு ஃப்ரை பண்ணி.
இப்போ பாருங்கள், நம்ம கடாயை அடுப்பில் வச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணோம்ல, அதுலேருந்து 2 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுருக்குறோம். இது ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆயிலுங்கிறதுனால நல்லா சூடாக இருக்குது. 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் கார்லிக் போட்டுருக்கேன். கார்லிக்கும் ஜிஞ்சரும் கார்லிக்கும் அனியனும் போட்டிருக்கோம். இதிலே ஜிஞ்சர் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா செஞ்சிடணும். இதோட கறி லீஃப் போடுங்க. இன்னும் 2 பிச்சு போட்டு நல்லா இதோடய கறி. இப்போ பாருங்க, ஒரு தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதை நல்லா புளிஞ்ச மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நல்லா மேஷ் ஆகுற மாதிரி போட்டு அது நல்லா வேணும். மூடி வேகும். இதுலேயே நம்ம வந்து இப்போ சிக்கன் கறி பவுடர் அது போட போகிறோம் கொஞ்சமாக. அதை போட்டுட்டு இப்போ இதோட பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், டீஸ்பூன்னா 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு இதில் வந்து சோயா சாஸ், சால்ட்டி சோயா சாஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ். டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். நான் அதுக்கு பதிலாக தான் டொமேட்டோ போட்டேன். இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நான் டொமேட்டோ போட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். இதில் உள்ள பச்சை வாசம்லாம் போனோன்னா நம்ம இதில் மஷ்ரூமை போடணும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சு வத்திடுச்சு. இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல காளான், அதையும் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கிண்டி இதை நல்லா திக்காகும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த சாஸோட இது நல்லா வேகணும். இதில் உப்பு நம்ம போடல பாருங்க. பாருங்க, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன்.
உப்பு எப்போதுமே லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா இதை சைடில் கிண்டிட்டு அவ்வளோதான். இது கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடணும். அவர் ரோட் சைட் காளான் இஸ் ரெடி. இதை வந்து பிளேட் பண்ணி Our roadside kalan is ready now. சுட சுட நல்லா என் கையில் ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கணும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ரோட் சைட் காளான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாம் செஞ்சுட்டு ஃபைனல் டச்சாக ஒரு பிஞ்ச் வந்து பிளாக் பெப்பர் மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெரி வெரி நைஸ். க்ரன்ச்சியாக ஸ்பைஸியாக நல்லா அந்த காளான் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much for all my subscribers. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். Keep on supporting me. Thank you very much. See you in next video. Until then, bye from Kannan. Bye. பத்தல இன்னும் ஒரு லைட்டா மேல போடுறேன். ரைட். looks very nice. இப்போ பாரு, இதில் கண்மணி டச் பண்ணுறேன். இது ரோட் சைட் காளான் தான். இப்போ ஃப்ரைடு ப்ரெட்டை வந்து நீள நீளமாக கட் பண்ணி
குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி சுற்றிலும் வச்சுட்டா இதோட சேர்த்து சேர்த்து சாப்பிடும். இதோட சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப இது ஃப்ரைடு டோஸ்டட் ப்ரெட்டோட இந்த காளான் ரோட் சைட் காளான் எடுத்து சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்க.